ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்கோம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வீடியோலையும் வந்து நிறைய இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட எல்லா மீல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோலையும் வந்து நான் நிறைய டைம் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய 3 மீல்ஸ்லேயும் வந்து நான் எப்படி வந்து ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். நமக்கு தெரியும் பருப்பில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாசிப்பருப்பு தோசையிலேருந்து என்னோட டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வந்து ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 hour இருக்குது. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேவையான அளவு சால்ட், இது எல்லாமே ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மாவை ஆட் பண்ணி இதை ஒரு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் ஆனியன் அண்ட் கேரட் வந்து தூவி விட்டுக்கலாம். இது மேலே பச்சை பட்டாணி கூட உங்களுக்கு வேணும்னா பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் அண்ட் கேரட்டில் வந்து இந்த தோசை திருப்பியால் அப்படியே வந்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை டர்ன் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான பாசிப்பருப்பு தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் லஞ்சுக்கு டோஃபு அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் டோஃபில் வந்து அதிக ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம், பீன்ஸ், கேரட், க்ரீன் சில்லிஸ், தென் டோஃபு வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு 6 முட்டையை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸோட எல்லோ மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் பச்சை பட்டாணியை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சு கடாயில் கொஞ்சமாக வந்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டோஃபுவை அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோஃபு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே வானல்லையே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா மட்டும் இடையில வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். அதில் 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயில் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இடையில வந்து நான் எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட ஆயில் வந்து ஆட் பண்ணவே இல்லை. பாருங்கள், இந்த வானல் எக்ஸஸ் ஆயிலே வந்து பார்க்க முடியாது. அந்தளவுக்கு கம்மியான ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டா போதும். நம்மளுக்கு ரொம்ப அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேபேஜையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ட் காட்டும்போது கேபேஜ் காட்ட மாட்டேன், சாரி. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். தென் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு வந்து இதுக்கு வந்து ரைஸ் இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து கம்மியாக ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க டோஃபு அண்ட் எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான டோஃபு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள் சாலட் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் வெள்ளை கொண்டக்கடலை பாயில் பண்ணது, 1/4 கப் வெள்ளரிக்காய், 1/4 கப் கேபேஜ், 1/4 கப் கேரட், 1/4 கப் வெங்காயம், ஒரு டொமேட்டோ, 2 டேபிள்ஸ்பூன் யோகர்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட், லெமன் ஜூஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு எக்கோட எல்லோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், சால்ட், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து ஊற்றி ஒரு தோசை ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக தோசை வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை வந்து நல்லா தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ப்ரோட்டீன் லோடட் எக் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன். இதுக்கு மீன் குழம்பு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் இன்னைய டேயோட ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ். நீங்களும் இது மாதிரி உங்களோட எல்லா மீல்ஸ்லேயும் வந்து ப்ரோட்டீனை ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.